கிருபையும் பரிசுத்தமும் உடைய ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கர்த்தாவே, 7ஆம் மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுடைய ஜீவியத்தில் அனுமதித்த இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் வார்த்தையை கேட்க எங்களுக்கு உதவி செய்தருளும். பேசுகிறதற்கும் அதடி எனக்கு கிருபை பலன் அபிஷேகத்தை தாரும். கர்த்தாவே, எல்லாருடைய செவிகளையும் எப்பத்தா என்று சொல்லி கர்த்தாவை திறந்தருளும். கர்த்தாவை, விதைக்கிற விதைகள் 100% பலன் தர கர்த்தர் உதவி செய்தருளும். விதைக்கிறவனாலும் அல்ல, அதற்கு நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விலையை செய்கிற தேவனாலேயாம் என்று வாசிக்கிற பிரகாரம் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து பலனை ஆசீர்வதித்து 100% பலன் தரும்படி உதவி செய்தருளும். கர்த்தாவே, இந்த ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகளை, கர்த்தராகிய ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு விரோதமாய் கேட்க விடாமல் தொந்தரவு செய்கிற ஆவிகளை கர்த்தராகிய மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிந்து கொண்டு கட்டுகிறேன். கர்த்தாவே, நித்திரை மயக்கங்களை அகற்றுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய தியானத்துக்காக யோபின் சரித்திர புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோபு 23:10. ஆமேன். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று இங்கே யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, இந்த கிறிஸ்தவ பாதையில் பரலோகம் போகணும், பரிசுத்தமாக வாழணும், கர்த்தர் விரும்பினபடி ஒரு வாழ்க்கை வாழணும், நித்திய ஜீவனை சுதந்திரிச்சு கொள்ளணும். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில் வரும்பொழுது நான் எடுத்துக்கொள்ளப்படணும் என்கிற சிந்தையோடு இந்த கிறிஸ்தவ ஜீவியம் செய்கிற ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஜீவியத்திலுமே சோதனை என்று ஒன்று உண்டு. சோதனை இல்லாமல் இந்த பாதையில் நாம் ஜெயம் பெற முடியாது. வசனம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. இந்த சோதனை தான் நம்ம என்ன நிலவரத்தில் இருக்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்தி காண்பிக்கும். அப்போது இந்த சோதனை என்பது மிக அவசியம். சோதனை என்று சொல்லும் பொழுது 3 விதமான சோதனை இருக்கிறது. ஒன்று, பிசாசினால் உண்டாகக்கூடிய சோதனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் கூட அவன் சோதித்து தோற்று போனவன் என்று நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். அவனுக்கு சோதனைக்காரன் என்று ஒரு பேர் இருக்கு. 2வது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை. இந்த சோதனை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் படுகிற பிரயாசங்களிலூடாய் நமக்கு வரக்கூடிய சோதனைகள். இந்த சோதனைகள் நம்மை பலவீனப்படுத்துகிறதாயும் நம்மை சோர்ந்து போக பண்ணக்கூடியதாயும் முன்னேற விடாமல் ஆவிக்குரிய ஜீவியமானாலும் பூமிக்குரிய ஜீவியமானாலும் நம்மை முன்னேற விடாதபடிக்கு இந்த மனிதருக்கு நேரிடுகிற சோதனை நம்ம பலவீனப்படுத்தும். 3வது ஒரு சோதனை இருக்குது, அதுதான் தேவன் கொடுக்கக்கூடிய சோதனை. தேவன் சோதிப்பாரா அப்படின்னு கேட்டால் தேவன் சோதிப்பார். அதை தான் யோபு சொல்கிறார், அவர் என்னை சோதித்த பின் அப்படின்றார். அப்படின்னா கர்த்தர் ஒரு மனுஷனை சோதிப்பார். அவர் சோதித்த பிறகுதான் அந்த மனுஷன் பொன்னாக விளங்க முடியும் என்று யோபு எழுதுகிறார். தேவன் நாம் பொன்னாக மாறணும் அப்படின்னு விரும்புகிறார். அதாவது தங்கம், பொன் என்பது தங்கம், அந்த நிலவரத்துக்கு நம்ம வரணும் என்பதை தேவன் விரும்புகிறார். இல்லாவிட்டால் நம்ம ஒரு விலையேற பெற்றவனாய் மாறணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு உலகத்தில் தங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி சென்னை ரேட்டுக்கு 1 கிராம் 9,000 ரூபாய் கிட்ட வருதா? தங்கம் இன்றைக்கி ரேட் எவ்வளோ? 9,000 ரூபாய் கிட்ட வருது. ஒரு கிராம் தங்கம் 9,000 ரூபாய் கிட்ட வருகிறது. ஆனால் எடுத்த உடனே ஒரு ஆரம்ப நிலையில் இந்த தங்கத்தை 9,000 ரூபாய் கொடுத்தலாம் யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா நிலத்திலிருந்து இந்த தங்கம் வெட்டி எடுக்கப்படும் பொழுது அதுக்கு ஒரு ஷேப்பே இருக்காது, அதுக்கு ஒரு வடிவம் இருக்காது, அதுக்கு ஒரு சரியான நிறமும் இருக்காது. மண்ணோட கலந்து ஒரு கல் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். அதற்கு ஒரு பொலிவு இருக்காது. அப்போ அந்த தங்கத்தை எடுத்து என்ன செய்வாங்கன்னா, முதலாவது அக்கினி, பல மடங்கு அக்கினி ஏற்றப்பட்ட ஒரு கலனில் அதை போட்டு அதை உருக்குவார்கள். அது கரைந்து போகும். அதனுடைய கல்லான நிலவரங்கள் எல்லாம் கரைஞ்சு போன பிறகு முதலாவது அதுக்கு ஒரு வடிவத்தை தருவாங்க. அது ஒரு கோல்டு பாராவோ இல்லை ஒரு கோல்டு காயினாகவோ ஒரு ஆபரணமாகவோ அதை மாற்றுவார்கள். அதுக்கு பிற்பாடு அந்த தங்கத்துக்கு பொலிவு கொடுப்பார்கள். நல்ல பாலிஷ்லாம் போட்டு வெயிலையோ லைட்லேயோ பட்டால், இல்லை நம்ம கழுத்தில் மாட்டிக்கிட்டோ கையில் மோதிரம் போட்டுக்கிட்டோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் மின்னுகிறபடி அதுக்கு ஒரு நல்ல பொலிவை தருவாங்க. இதெல்லாம் பண்ணி மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்பாக அதுக்கு ஒரு முத்திரை கொடுப்பாங்க, 916
அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு முத்திரை, அந்த முத்திரை கொடுத்த பிறகு தான் அதுக்கு அந்த விலை மதிப்பு வருகிறது. அப்போது ஒரு தங்கம் விலையேற பெற்ற நிலவரத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அக்கினியானது அதை சோதிக்கிறது. அதுபோல் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய பார்வையில், ஏசப்பாவனுடைய பார்வையில் இவன் ஸ்பெஷலானவன் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும்னா நாமும் இந்த சோதனை உடாய் போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போது தேவன் நம்மை சோதிப்பார் என்பது விளங்கி கொண்டோம். தேவன் எதை கொண்டு நம்மை சோதிப்பார்? இப்போ ஒரு தங்கத்தை அக்கினி சோதிக்கிறது என்று சொன்னால் கர்த்தர் ஒரு மனுஷனை எதை கொண்டு சோதிப்பார் என்று 1 பேதுரு 1 அதிகாரம் 7 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆமாம், அப்போ அழிந்து போகிற பொன் வந்து அக்கினினால் சோதிக்கப்படுகிறது. தொடர்ந்து வாசிங்க. ஆமேன். அப்போ கர்த்தருடைய பார்வையில் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாக, நாம் கனமும் உண்டாக நாம் காணப்படணும். அந்த விலையேற பெற்ற அனுபவத்துக்கு நாம் வரணும். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பூமியில் ரகசியில் வரும்பொழுது அந்த கனமுடையவர்களாய், புகழ்ச்சியுடையவர்களாய், மகிமையுடையவர்களாய் நாம் இருக்கணும்னு சொன்னால் நமக்கு ஒரு சோதனை இருக்கிறது. அந்த சோதனையின் பேர் என்ன? அந்த சோதனையின் பேர் என்ன? விசுவாச சோதனை. ஏன் ஆண்டவர் விசுவாசத்தை கொண்டு நம்ம சோதிக்கணும்? அநேக காரியங்கள் இருக்குது. நம்முடைய பக்தி வைராக்கியத்தை ஆண்டவர் சோதிக்கலாம், நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை கர்த்தர் சோதிக்கலாம், அனுதின வாழ்க்கையில் எத்தனையோ விதமான காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் இருக்குது, அவைகளெல்லாம் கர்த்தர் சோதிக்கலாம். ஏன் ஆண்டவர் விசுவாசத்தை சோதிக்க வேண்டும்? அதுக்குரிய பதில் எபேசியர் 2:8. எபேசியர் 2:8. ஆமேன். அப்போ பாருங்க, இந்த விசுவாசத்தை கிருபையினால, தேவனுடைய கிருபையினால நாம் ரட்சிக்கப்பட்டது வந்து இந்த விசுவாசத்தை கொண்டு தான். அப்படியானா இந்த ரட்சிப்பு, இந்த விசுவாசமானது நம்முடைய ரட்சிப்போடு சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால கர்த்தர் அந்த விசுவாசத்தை சோதிக்கிறார். அதனால தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் உண்டு. என்ன பேர்? எல்லாம் சத்தமாக, விசுவாசிகள்லாம் சத்தமாக சொல்லுங்க. என்ன பேர் இருக்கு? விசுவாசிகள்னு ஒரு பேர் நமக்கு இருக்கு. இப்போ பேர் இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கேற்ற சுபாவம் உள்ளே இருக்கணும். இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், ஆனந்தன் பேர் வைக்கிறாங்க. ஏன் ஆனந்தன் பேர் வைக்கிறாங்கன்னா, ஆனந்தமாக இருக்கணும்னா ஆனந்தன் பேர் வைக்கிறாங்க. ஆனால் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா வாழ்க்கை முழுக்க துக்கமாக தான் இருக்கும். ராஜான்னு பேர் வைக்கிறாங்க, ஆனால் வாழ்க்கைலாம் ராஜா போல் இருக்கிறது இல்லை. ஒரு சிப்பாய் நிலவரத்துக்கு கூட வாழ்க்கை இருக்கிறது இல்லை. ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சுக்குவாங்க, ஆனால் எந்த நேரமும் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க. அதுபோல் விசுவாசிகள்னு பேர் இருக்கிறது முக்கியமல்ல, அந்த விசுவாசின்ற பேருக்கேற்ற சுபாவம் நமக்குள்ளே இருக்கணும். எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஆண்டவர் அந்த விசுவாச சோதனை மூலமாக தான் அறிந்து கொள்வார். அப்போ கர்த்தர் நம்மை இந்த சோதனைக்கு உட்படுத்தும் பொழுது தான் நாம் விலையேற பெற்றவர்களாய் மாற முடியும். இந்த விசுவாசியினுடைய பிள்ளைகளுக்கு கூட தானியேல், தாவீது, இங்கிலீஷில் வச்சுக்குவாங்க டேனியல், டேவிட், யோசேப், ஜோசப் அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த பிள்ளைகள் அந்த சுபாவத்துக்கு ஏற்றபடி வளரணும் அப்படின்றதுனால தான் அந்த பேர் அவங்களுக்கு வைக்கிறாங்க. அப்போ கர்த்தர் நமக்கு விசுவாசின்னு பேர் வச்சிருக்கிறாருன்னா அந்த சுபாவம் நமக்குள்ளே இருக்கணும், விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் கர்த்தர் அந்த பேரை நமக்கு வச்சிருக்கிறார். அப்போ அந்த சுபாவத்தினுடைய அளவு என்ன, ஒரு சோதனை வரும்போது அந்த சுபாவம் எப்படி செயல்படுது, இதெல்லாம் கர்த்தர் அறிந்து கொண்ட பிறகு தான் அந்த விசுவாசத்தில் நம்மளை வர்த்திக்க செய்யணுமா, இல்லை அந்த விசுவாசத்தினுடைய நம்ம ஆசீர்வதிக்க வேண்டுமா என்பதை குறித்து கர்த்தர் தீர்மானிக்க முடியும். நாமளும் கூட நம்ம விசுவாச நிலவரம் என்ன என்பதை அந்த சோதனைக்கு பிறகு தான் அறிந்து கொள்ள முடியும். விசுவாச சோதனை என்று நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, இந்த விசுவாச சோதனையை வேதத்திலே அனுபவித்த சில மனிதர்கள் உண்டு. சிலர் ஜெயித்திருக்கிறாங்க, சிலர் தோத்திருக்கிறாங்க. தோத்தவர்களை அதே நிலவரத்தில் ஆண்டவர் விட்டதும் இல்லை, அவர்களை அந்த விசுவாசத்திலே ஜெயிக்கும்படி ஆண்டவர் உயர்த்தியும் இருக்கிறார். முதலாவதாக எபிரேயர் 11:17 நாம் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாச சோதனை வந்தது என்று நாம் வாசிக்கிறோம். ஆமேன். பாருங்க, அந்த வசனத்தின் அடிப்படையில் ஆபிரகாம் சோதிக்கப்பட்டார், விசுவாசத்தை கொண்டு சோதிக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம்.
ஆபிரகாமே தேவன் அழைக்கும் பொழுது ஆபிரகாமுடைய வயசு என்ன? 75. ஆதியாகமம் 12 அதை நம்ம வாசிக்க முடியும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அது இருக்கு. முதல் வசனத்திலே இருக்கும். ஆ 75 வயது. அப்போ ஆபிரகாமை தேவன் அழைக்கும் பொழுது 75 வயசு, விவாகமான ஒரு மனுஷன். அவருக்கு சகல ஆசீர்வாதமும் இருந்தது, குறைன்னு ஒன்றுமே இல்லை. வேலைக்காரர்கள் இருந்தாங்க, ஆடு மாடுகள் இருந்தது, நல்ல சம்பாத்தியம் இருந்தது, சம்பத்து இருந்தது, எல்லாமே இருந்தது. ஒன்று மட்டும் இல்லை, என்னது? சத்தமாக சொல்லுங்க. எல்லாமே இருந்தது, ஆனால் குழந்தை இல்லை. இது ஆபிரகாமுக்கு ஒரு மிகப்பெரிய துக்கமாக இருந்தது. அப்போ 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் வெளிப்படும் பொழுது ஆபிரகாம் ஒரு ஜெபம் பண்ணுகிறார். ஆதியாகமம் 15 1-6 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். ஆறு வாசிச்சேன். ஆமென். இங்கே தான் ஆபிரகாமுடைய அந்த மகா பரிசுத்த விசுவாசம் ஆரம்பிக்குது. ஆண்டவர் தரிசனத்தில் ஆபிரகாமுக்கு வார்த்தையில் தரிசனத்தில் உண்டாகும் போது ஆபிரகாமுக்குள்ளே இருந்த ஏக்கமெல்லாம் ஒன்று தான். ஆண்டவரே, எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, எனக்கு பிள்ளை இல்லை ஆண்டவரே. என் வீட்டில் ஒருத்தன் பிறந்திருக்கிறான், அவன் பேர் எலியாசர். அவன் என்னுடைய எல்லா விசாரணை கர்த்தனாக இருக்கிறான். நான் ஒருவேளை எனக்கு பிறகு இந்த ஆஸ்தி, இந்த சொத்து எல்லாமே அவனை தான் போய் சேரும், எனக்குன்னு ஒரு பிள்ளை இல்லையா சாமி அப்படின்னு கேட்கும்பொழுது ஆண்டவர் சொன்னார், இவன் அல்ல, உன் கர்ப்ப பிறப்பு, உன் மனைவிக்கு பிறக்கக்கூடிய அந்த பிள்ளை தான் உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். நீ வெளியில வா, வானத்தை பாரு, நட்சத்திரங்களை பாரு, அவைகளை உன்னால் எண்ண முடியுமா? அவைகள் உன்னால் எண்ண கூடுமானால் என்ன, ஆனால் அவைகள் போல உன்னுடைய சந்தையை நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் முதலாவது ஈசாக்கை குறித்த அந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு தருகிறார். இந்த வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு கிடைச்ச உடனே ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். ஆனால் ஆபிரகாமுடைய அந்த விசுவாசம் கர்த்தரே அதை நீதியா எண்ணுகிற அளவுக்கு உயர்ந்ததாக இருந்தது. இன்றைக்கு வருஷத்தினுடைய பாதிக்கு நம்ம வந்துட்டோம். இது போல இந்த வருஷத்தை துவக்கும் போது 2025 துவக்கும் போது கர்த்தர் நம்முடைய சபைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நம்ம எல்லாருக்கும் பர்சனலாக ஒரு ப்ராமிஸ் கார்டு, அது மூலமாக ஒரு வாக்குத்தத்தங்கள் கொடுத்தார். எத்தனை பேர் அதை விசுவாசித்து இருக்கிறோம்? நம்மளுடைய அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் விசுவாசித்த அந்த விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் அந்த விசுவாசத்தை நீதியாக எண்ண முடியுமா? எத்தனை பேருக்கு உங்களுடைய அந்த பர்சனல் வாக்கு தத்துவம் ஞாபகம் இருக்கு? ஸ்தோத்திரம். அதை ஒவ்வொரு நாளும் சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது தான் கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துவார், அந்த விசுவாசத்தை நீதியாக எண்ணுவார். அப்போதான் அதுக்காக நாம் காத்திருக்க முடியும். ஒருவேளை அது நிமித்தமாக ஒரு சோதனை வந்தால் நாம் ஜெயிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது ஆபிரகாம் கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்தார். காலங்கள் செல்லுகிறது. இதுக்கு நடுவில் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, ஆனால் அதை சொல்ல நமக்கு இப்போ நேரம் இல்லை. 21ஆம் அதிகாரத்துக்கு நாம் போகும் பொழுது முதல் 6 வசனங்களிலே அந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் சுதந்திரித்துக் கொள்கிறார் என்பதை நாம் வாசிக்கிறோம். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த
ஆமாம், போதும். ஆபிரகாமுக்கு 100 வயதில் தான் ஈசாக்கு பிறக்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 50 வயதுலேருந்து எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆபிரகாமுக்கு ஒரு 50 வயது இருக்கும் போதுலேருந்து, ஒருவேளை ஒரு 40 வயசில் ஒரு 30 வயசில் விவாகம் ஆயிருக்கலாம். ஒரு 50 வயசுலேருந்தே இந்த பிள்ளை இல்லைங்கிற அந்த வேதனை அதிகமாக இருந்திருக்கும். ஆபிரகாமுக்கும் சரி, சாராளுக்கும் சரி, 2 பேருக்குமே குழந்தை இல்லையேன்னு சொல்லி பயங்கரமான ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். இப்போ 8 வருஷம் 10 வருஷத்தையே தாங்க முடியல இல்லையா? பாருங்க, 100 வயசுல தான் ஈசாக்கு பிறக்கிறார். அப்படின்னா அந்த 50 வருஷம் அவர்கள் எத்தனையோ விதமான நிந்தையை சந்தித்திருப்பார்கள், எத்தனையோ விதமான வேதனையை சந்தித்திருப்பார்கள். அவங்களுக்கு மிகப்பெரிய பயம் இருந்திருக்கும். எதிர்காலத்தை குறித்து நம்ம என்ன ஆகும், நமக்குன்னு ஒருத்தர் இல்லையே, இப்படியெல்லாம் பயம் இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் விசுவாசித்தார். அந்த வாக்குத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றியும் விட்டார். 6ஆம் வசனத்தில் தான் சாராளுடைய முகத்தில் ஒரு மலர்ச்சி உண்டாகுது. அந்த தாய் முகத்தில் அப்போ தான் சிரிப்பு வருது. அதை வாசிப்போம். போதும் பாருங்க, இந்த நகைப்பை இதுக்கு முன்னாடி ஒரு நகைப்பு இருக்கு, அதோடு ஒப்பிட்டு கொள்ள வேண்டாம். இது வித்தியாசமான நகைப்பு. ஏன்னா 50 வருஷம் இல்லை ஒரு 75 வருஷம் இருக்கக்கூடிய அந்த வேதனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி. ஒரு பிள்ளை பிறந்த பிறகுதான் அந்த தாயினுடைய முகத்தில் சிரிப்பு வருது. அதற்கு முன்னாடி அவங்களுடைய வேலைக்காரரை அவங்களை அவமதிப்பாய் நடத்தின காரியங்களை நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். அந்த தாய் முகத்தில் அன்னைக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சிரிப்பு, அந்த அவர்களுடைய சந்தோஷத்தின் நிமித்தமாக மற்றவர்களும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலவரம் அன்னைக்கு காணப்பட்டது. எல்லாம் நடந்தது. பிள்ளை வளர்ந்தது, பிள்ளைக்கு தேவையான சடங்குகளை செய்யப்பட்டது. பிள்ளை இப்போ ஓரளவுக்கு வளர்ந்துருக்கிறான். ஆண்டவர் நினைச்சாரு, ஆபிரகாமுக்கு இருந்த ஒரே குறை இதுதான், அதையும் நான் நிறைவேற்றி விட்டேன். இப்போ இதுக்கு மேலே ஆபிரகாம் என்னோடு நிற்பானா, எனக்கு பயந்து நடப்பானா என்று ஆண்டவர் தீர்மானிக்கும் போது தேவன் ஆபிரகாமை சோதிக்க தீர்மானம் பண்ணினார். ஆதியாகமம் 22:1. ஆமீன். இப்போ பாருங்க, பிள்ளை வளர்ந்துருச்சு, ஓரளவுக்கு இருக்கிறாங்க. எல்லா துக்கத்துக்கும் ஒரு முடிவு உண்டாடுச்சு நினைக்கும் போது ஆண்டவர் தேவன் வந்து ஆபிரகாமை சோதிக்க மனதுள்ளவராகி அவர் கூப்பிடுறாரு, ஆபிரகாமே. அப்போ ஆபிரகாம் என்ன சொல்லியிருப்பார்? ஆண்டவரே சொல்லுங்க. 2வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது, உன் புத்திரன், உன் மகன் இருக்கிறான் இல்லையா அப்படின்னு இருப்பார். ஆமாம் ஆண்டவரே சொல்லுங்க. உன் நேச குமாரன், உன் ஏக சுதன், உன்னுடைய ஒரே ஒரு பையன். ஆமாம் ஆண்டவரே சொல்லுங்க. உன்னுடைய செல்ல பிள்ளை தானே அவன், உன்னுடைய நேச குமாரன்ல அவன். ஆமாம் ஆண்டவரே சொல்லுங்க. அவனை கூட்டிக்கிட்டு நான் உனக்கு ஒரு மலை காட்டுறேன், மோரியா அப்படிங்கிற ஒரு மலை நான் உனக்கு ஒன்று காட்டுறேன், அந்த மலைக்கு போங்க. சரிங்க ஆண்டவரே. அங்கே அவனை கொண்டு போய் அவனை தகன பலியிடுன்றார். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு காத்திருந்து 75 வருஷம் 50 வருஷம் பொறுமைக்கு பிற்பாடு பல நிந்தனைகளை அனுபவிச்சு வேதனைகளை அனுபவிச்சு இப்போதான் ஒரு விடுவு பிறந்ததுன்னு நினைக்கிற சமயத்தில், ஒரு சந்தோஷத்தை துவக்கின சமயத்தில் ஒரு சோதனை. அவன் நேசிக்கிற அவருடைய புத்திரன், அவருடைய ஏகசுதன், அவருடைய நேசகுமாரனை ஆண்டவர் பலி கொடுக்கும்படி கேட்கிறார். நீங்களோ நானோ இந்த இடத்துல இருந்திருந்தா, இது ஒருவேளை இந்த இடத்துல யோபோ தாவீதோ இல்லை நீங்களோ நானோ இருந்திருந்தா, இந்த 2வது வசனத்துக்கு பிற்பாடு அங்கே புலம்பலுக்கே ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை அந்த இடத்துல யோபு இருந்தா, இந்த 2வது வசனத்துக்கு பிற்பாடு அங்கே ஒரு புலம்பலுக்குன்னே தனியாக ஒரு அதிகாரம் வந்திருக்கும். அதுதான் 23ஆம் அதிகாரமாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் 3ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, அதிகாலையில் எழுந்து எப்படிங்க முடியும்? ஏதாவது ஒரு சந்தோஷமான வேலையை செஞ்சாதான் காலையில எந்திரிச்சு செய்ய தோணும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தால் காலையில் தூங்கி எந்திரிக்கவே தோணாது. நேரத்தை கடத்துவோம், ஏதாவது ஒரு காரியம் நடந்துருமான்னு பார்ப்போம், ஏதாவது ஆண்டவர் மனசை மாற்றிக்கு வரான்னு பொறுமை காட்டுவோம். ஆனால் ஆபிரகாம் வந்து அதிகாலமே சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சது போல தான் இங்கே வசனம் சொல்லுகிறது. வாசிங்க அந்த ஒரு 3ஆவது வசனத்தை. பாருங்க, புறப்பட்டு போறாரு பாருங்க. ஆண்டவர் நினச்சிருப்பாரு, என்ன இது, என்ன நடக்குதுங்க? நான் வந்து இவனை சோதித்தேன், இவன் ஏதாவது பேசுவான். ஏன்னா ஆபிரகாம் வந்து விசுவாசிக்கிறதுக்கு முன்பாக சோதம் குமரவை அழிக்க போறேன்னு சொன்னப்போ லோத்துக்காக என்ன பேரம் பேசினாரு நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். 40 பேர் இருந்தால் 50 பேர் இருந்தால் விட்டுருவீங்களா?
40 பேர் இருந்தால் விட்டுருவீங்களா? 30 பேர், 20 பேர்னு லோத்துக்காக பயங்கரமான பேரம் பேசின ஒரு நபர். ஆனால் தன்னுடைய குமாரனை பலி கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் கொடுக்காம, காலதாமதம் பண்ணாமல் அதிகாலமே எழுந்துச்சு புறப்படுறார். ஆண்டவர் பார்த்தாரு, சரி இவன் விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னு இன்னைக்கு பார்த்துடலாம் அப்படின்னு ஆண்டவர் வெயிட் பண்ணுறாரு. ஆபிரகாம் போகிறாரு. அடுத்த 22:5 வாசிக்கும்போது அவங்க அந்த கழுதை மேலே லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த இடத்த பார்த்த உடனே ஆபிரகாம் கூட வந்த அந்த 2 ஊழியக்காரர்களை அங்கேயே ஸ்டாப் பண்ணுறாரு. அதை வாசிப்போம். இந்த இடத்துல விசுவாசத்தினுடைய அந்த அறிக்கையை பாருங்க. நானும் பிள்ளையாண்டாலும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம்னு எப்படி சொல்றாரு இவர் கூட்டுன்னு போறது ஈசாக்க பலி கொடுக்கறதுக்கு, திரும்பி வருவோன்னு எதை வச்சு இவர் சொன்னார்? அப்போ இவருக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன? நம்ம பின்னாடி அதை பார்க்கலாம். அடுத்ததாக அந்த 6ஆம் வசனத்தை வாசிங்க. அதில் ஒரு விசேஷமான காரியம் இருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கும் போது யார் கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்கலாம். அதில் ஒரு ரகசியம் இருக்கு. இதில் ஏதாவது விஷயம் உங்களுக்கு சிங்க் பண்ண முடியுதா? நல்லா யோசிச்சு பாருங்க. மோரியா மலை, கொல்கோதா மலை, விறகுக்கான அந்த கட்டைகள் தோல் மேலே, சிலுவை தோல் மேலே, நேசகுமாரன், தேவகுமாரன். இந்த காரியத்தை நீங்கள் அப்படியே சிலுவை தியானத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஈசாக்கு தான் அங்கே இயேசுவாக ஒப்புமை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பலிக்கான விறகை ஈசாக்கு மேலேயே வச்சு கூட்டின்னு போறாரு, மலை மேலே ஏற்ற விடுறார். இதுதான் இயேசுவுக்கும் நடந்தது. அவரை சிலுவையில் அடைக்க போற அந்த சிலுவையை அவர் தோல் மேலேயே வச்சு தான் தூக்கிட்டு போனாங்க. இது சிலுவை தியானத்துக்கு ஒரு ஒப்புமையான காரியம். அடுத்ததாக அங்க 7ஆம் வசனத்துல தகப்பனுக்கும் மகனுக்கும் இப்போ ஒரு பாச போராட்டம் நடக்குது. அதை வாசிப்போம். பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பலி கொடுக்க போறாரு. அந்த குழந்தை பார்த்து அப்பா அப்படின்னு கூப்பிடுது. எப்படி இருக்கும்? ரொம்ப வேதனையா இருக்கும் தானே? ஆனா ஆண்டவர் நினைச்சாரு, இங்க ஒருவேளை ஆபிரகாம் மிஸ் ஆயிடுவானோ அப்படின்னு நினைச்சாரு. அங்கேயும் ஆபிரகாம் கொஞ்சம் கூட தளர்ந்து போடல. என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க தொடர்ந்து. 8ஆம் வசனம். போதும். இப்போ ஈசாக்கை ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஈசாக்குக்கு தெரிஞ்சிருக்கும், ஆஹா ஆடு எங்கன்னு கேட்டால் அந்த ஆடு நம்ம தான் போல இருக்குதுன்னு இப்போ ஈசாக்குக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, எங்கன்னா மிஸ் ஆகிடுவானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கூட காம்ப்ரமைசேஷனே இல்லை. கத்தியை ஓங்கியாச்சு. கத்தியை ஓங்கும்போது கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமே நீ போகிற ஸ்பீடை பார்த்தா கொன்னுடுவ போல, நிறுத்து. பிள்ளை ஆண்டாள் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. அதை சொல்கிறார். வாசிப்போம். ஆமென். அப்போ பாருங்க, கர்த்தர் அதை நிறுத்தி ஆண்டவர் சொன்னபடி அந்த ஊழியக்காரர்கள்ட்ட 5ஆம் வசனத்தில் சொன்னார், நாங்கள் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோன்னு சொன்னார். அது நடந்தது. அவங்க தொழுது கொண்டாங்க. அங்கே கரெக்டாக அவங்களுக்காக புதரில் ஒரு ஆடு சிக்கியிருந்தது. அதுவும் இயேசுவுக்கு அடையாளம். அதாவது மனிதன் பலியிடப்பட வேண்டிய இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது. அதுவும் இயேசுவுக்கு அடையாளம். அப்போது 2 பேருமே சொன்னது போல தொழுது கொண்டு திரும்பி வந்தார்கள். அந்த விசுவாச சோதனையில் ஆபிரகாம் ஜெயித்தார். இவர் இந்த விசுவாசத்தில் ஜெயிக்கிறதற்கு என்ன காரணமாக இருந்தது? இவர் எதை அடிப்படையில் நாங்கள் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோன்னு சொன்னார்? எபிரேயர் 11:18. பாருங்க,
ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன? இந்த பிள்ளையை ஆசீர்வதிச்சு கொடுத்துட்டு இந்த பிள்ளையை பற்றி தானே சொன்னார், இவனை நான் உயர்த்துவேன்னு, இவனை பெரிய ஜாதியாக்குவன் இவனை தானே சொன்னார். என்ன நடக்கும்? அப்படியே வாசிங்க தொடர்ந்து. பாருங்க, அப்போ அந்த விசுவாசம் என்னன்னு சொன்னா, ஒருவேளை ஈசாக்க போய் நான் பலி கொடுத்துட்டாலும் அந்த பலியிடப்பட்ட ஈசாக்கை கர்த்தர் மீண்டும் உயிரோட எழுப்பிடுவார்ன்ற விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. அதுபோல இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் இருக்கு. நிறைவேறவே முடியாது என்கிற சூழ்நிலைக்கு அது போனாலும் வாக்கு தத்தத்தை நாம் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. ஏன்னா சொன்னவர் அதை செய்வார். ஆபிரகாமுக்குள்ள அந்த விசுவாசம் தான் இருந்தது. அவர் சொன்னார், அவர் செய்வார். இவனை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். இவனை பலி கொடுக்கறத பற்றியோ அதை பற்றியோ எனக்கு கவலை இல்லை. இவனை தான் பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னார். இவன் பலி கொடுக்கப்பட்டாலும் சரி, இவன் நல்ல ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, இவன் பெரிய ஜாதி ஆகிறது உறுதி. இது ஆபிரகாமுக்குள்ள நல்ல உறுதியாக இருந்தபடினால அதிகாலமே எந்திரிச்சு போக அவரால் முடிஞ்சது. எந்த விதமான பயமும் கலக்கமும் அவருக்கு இல்லை. தகப்பனே அப்பா அப்படின்னு கூப்பிடும்போது கூட அந்த பாசத்தில் கொஞ்சம் கூட கரையில. ஆண்டவர் சொன்னதை நான் நிறைவேற்றணும். இந்த விசுவாசம் இன்னைக்கு நமக்குள்ள தேவை. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நமக்குள்ள இருக்கு. இந்த வருஷத்துல சபைக்கு சொன்னார், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னார். அவர் நிச்சயமா அதை செய்வார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் உன்னை இப்படி பாதுகாப்பேன், இப்படி பாதுகாப்பேன், உன்னை இப்படி உயர்த்துவேன், உன்னுடைய பிரச்சனைகளை சந்திப்பேன், உன்னுடைய தேவைகளை சந்திப்பேன். பலவிதமான வாக்கு தத்தங்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிறதுக்கு ஏற்ற எந்த காரியமும் உங்களுடைய ஜீவிதத்தில் இன்றைக்கு நாட்களிலே நடக்கவில்லை என்றாலும், வருஷத்தினுடைய பாதிக்கு வந்தாச்சு, இப்போ வரைக்குமே அந்த வாக்கு தத்தத்துக்கு சிமிலரா எதுவுமே நடக்கலை, அந்த வாக்கு தத்துவத்துக்கு இன்னும் முதல் கல்லு கூட வைக்கல ஆண்டவர் நீங்கள் நினைக்கலாம். வருஷத்தினுடைய முடிவே வந்தாலும் சரி, ஒருவேளை டிசம்பர் 30 31 வந்தாலும் சரி, நைட்டு 12 11:59 அதை நிறைவேற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அந்த ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு போதும், எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவராலே கூடும். இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்பொழுது நாம உயர்த்தப்பட முடியும். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று அறியப்படுகிறார். நாம் இப்போ கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக மறிச்சாலும் நாம் போய் சேர்ற இடம் ஆபிரகாமனுடைய மடி. அவர் விசுவாசத்தின் தகப்பனாய் உயர்த்தப்பட்டார். இதுதான் நம்ம விசுவாசத்தின் அளவு இருக்க வேண்டிய அந்த காரியம். அடுத்ததாக ஒரே ஒரு காரியம், விசுவாச சோதனையிலே ஆபிரகாம் ஜெயித்தார். ஆனால் விசுவாசத்தில் தோற்ற சிலரை குறித்து பார்க்கலாம். அவங்க ஏன் தோற்று போனார்கள் என்று பார்க்கலாம். மார்க்கு 16:17. மார்க்கு 16:17. அடையாளங்கள் ஆவன. ஆமீன், ஸ்தோத்திரம். ஆமீன். அப்போ பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த மார்க் சுவிசேஷத்தின்படி பரநேர போகிறார். அவர் பரநேரத்துக்கு முன்பாக சீஷர்கள் எப்படி இருக்கணும், அந்த விசுவாசத்தின் மூடாய் அவர் செய்ய போகிற காரியம் என்னென்ன என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்களால் செய்யப்படக்கூடிய காரியங்கள் ஆவன, அடையாளங்கள் ஆவன. அப்படின்னா ஒரு விசுவாசி அல்லது ஒரு சீஷன் ஆண்டவர் தெரிந்து கூட இந்த 12 சீஷர்கள் இனி எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா, பேய்களை துரத்தணும், வியாதியஸ்தரை சொஸ்தமாக்கணும், இவங்க மகிமையான காரியங்களை இனி செய்யணும். இதுதான் அந்த சீஷர்களுக்கு மீது தேவனுக்கு இருந்த அந்த நோக்கம், அந்த திட்டம். ஆனால் சில நாட்களுக்கு முன்பாக, சில காலங்களுக்கு முன்பாக இவங்க எல்லாரும் கடலுக்கு ஒரு தடவை போகிறாங்க. லூக்கா 8:22. லூக்கா 8. பாருங்க, அப்போ கடலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நாட்கள் போல் நியூஸ் சேனல்ஸோ இல்லை சேட்டலைட்டோ அந்த நாட்களில் கிடையாது. அதனால் சீஷர்களும் அப்பாவிகளாக போயிட்டாங்க. ஆண்டவர் வேணும்னே இவங்களை இன்னைக்கு டெஸ்ட் பண்ணிடணும். இவனுங்களை
அப்படின்னு ஆண்டவர் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாரு. கடல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் புயல் வரப்போகுதுன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாரு. 23ஆம் வசனத்தை வாசிங்க. 23ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, இயேசு நித்திரையா இருந்தாராம். வசனம் சொல்லுவது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. இப்போ கடல்ல சுழல் காற்று வேற அடிக்குது. கடல் அந்த கப்பல் வந்து அந்த படகு வந்து ஏடாகூடமாக குலுங்கி இருக்கும். சாதாரணமாக ஒருத்தன் கத்துனாலே தூக்கம் தெளிஞ்சிடும். இப்போ 12 பேரும் உயிர் போகிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உயிர் போகிறத போலவே கத்திட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் ஆனால் கேர் பண்ணவே இல்லை, அமைதியாக இருக்கிறார். அடுத்த வசனங்களில் 24ஆம் வசனத்தில் இந்த சீஷர்கள் என்னதான் செய்கிறாங்கன்னு பார்க்கலான்னு ஆண்டவர் அமைதியாக இருந்தார். எதுவுமே ஆண்டவர் கேர் பண்ணவே இல்லை. இது போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடக்க வாய்ப்பு உண்டு. நாம் விசுவாசத்தினாலே ஏதாவது ஒரு அடையாளத்தை செஞ்சு நம்மளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் சில காரியங்களில் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை கொண்டு நாம் பிழைக்கணும் அப்படின்னு ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். ஆனால் இந்த சீஷர்கள் என்ன செஞ்சாங்கன்னா 24ஆம் வசனத்தில் ஒன்றுமே செய்யலை, பயந்தாங்க, அலர்னாங்க, எந்த விசுவாசத்தின் கிரியையும் செய்யலை, மாறாக தூங்கி கொண்டு இருந்தவரை போய் எழுப்பிட்டாங்க. வாசிப்போம் 24. எழுப்பினார்கள். அடுத்து பாருங்க, உங்க விசுவாசம் எங்க? என்கிட்ட எவ்வளோ பார்த்துருக்குறீங்க, நான் எவ்வளோ அற்புதங்களை செய்கிறேன், உங்களால் பார்க்க முடியுது. நான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிச்சிங்க. இந்த கடலில் இருக்கிறோம். இப்போ ஏதாகிலும் என்கிட்ட கற்றுக்கொண்டவைகளை கொண்டு விசுவாசத்தில் நீங்கள் பிழைப்பீர்கள். நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் இந்த சமயத்திலும் கூட நீங்கள் உங்கள் விசுவாசத்தின் கிரியை செயல்படுத்தவே இல்லையே, உங்கள் விசுவாசம் எங்கே அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கொண்டு நாம் சில காரியங்களை பிழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. அதுதான் அடுத்த வசனம். பின்வாங்கி போகிற மேலே என் ஆத்துமா பிரியமாயிராது. அப்போது கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு சொன்னால், ஆரம்ப நிலவரத்தில் இருக்கும்போது கர்த்தர் பலவிதமாக நமக்கு உதவி செய்வார். ஆனால் இந்த சத்தியத்தில் வளர்ந்த பிறகு நாம் விசுவாசத்தில் பிழைக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ நம்முடைய விசுவாசத்தை கொண்டு நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஒரு சின்ன உதாரணம் மாத்திரம் சொல்கிறேன். ஆண்டவர் வசனம் சொன்னார், கடுகளவு உனக்கு விசுவாசம் இருந்தா இந்த மலையை இங்கேருந்து அப்புறம் போ என்று சொல், அது உனக்கு கீழ்ப்படியும் அப்படின்னு சொன்னார். அது வந்து ஒரு ஊமையா இல்லை நடந்த சம்பவமாக எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு இடத்துல படித்தேன், அதை சொல்கிறேன். ஒரு ஹாஸ்டல், சின்ன பசங்க இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல். அந்த ஹாஸ்டலுக்கு பின்பகுதியில் ஒரு பெரிய மலை, சூரிய வெளிச்சம் அந்த ஹாஸ்டல் உள்ள படவே படாது. அப்போ பசங்களுக்கு அந்த நிமித்தம் சன்லைட் படாததுனால அப்பப்போ உடல் உபாதைகள் உண்டாகிறது இது வழக்கமாக இருந்தது. அப்போ அந்த ஹாஸ்டலை நடத்தக்கூடிய அந்த நடத்திப்புக்காரங்க சொன்னாங்க, இந்த மாதிரி பைபிள் ஒரு வசனம் இருக்குது, அது ஒரு கிறிஸ்டின் ஹாஸ்டல். அந்த நடத்திப்புக்காரங்க சொன்னாங்க, அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு, கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், மலையை இங்கேருந்து அங்கே போன்னு சொன்னால் கீழ்ப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்குறாரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி இங்கே வந்து நின்று மலையே அப்புறம் போன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சொன்ன பிறகு கொஞ்ச நாளில் இந்த நடத்திப்புக்காரங்களுக்கு டிரான்ஸ்ஃபர், இவங்க வேறு இடத்துக்கு போயாச்சு. இப்போ அந்த நடத்திப்புக்காரர் அவங்க வேறு இடத்துக்கு போன பிறகு பல வருஷங்களுக்கு கழித்து திரும்பி வராங்க. திரும்பி வண்டியில் வரும்போது ஆட்டோ டிரைவர் ஒரு ரூட் வழியாக போகும்போது அந்த டீச்சர் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் தப்பான ரூட் போகிறீங்க, இது கிடையாது எங்களுக்கு ஹாஸ்டலுக்கு போகிற வழி, அங்கே வந்து ஒரு பெரிய மலை இருக்கும், நீங்கள் தப்பான ரூட்டு போகிறீங்கன்னா. இல்லைம்மா இந்த இடம் தான் அப்படின்னு. கரெக்டாக போனால் அந்த ஹாஸ்டல் இருக்குது, ஆனால் மலை இல்லை. என்னடா இது அப்படின்னு சொல்லி பசங்க கொஞ்சம் வளர்ந்துருக்குறாங்க, வந்து ஆசையாக வந்து சொல்லிச்சுங்க, நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கல்ல, விசுவாசத்தினால சொன்னால் கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையே நவுந்து போய்டும்னு சொன்னீங்கல்ல, இந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி ஏதோ ஒன்று கட்டுறதுக்காக அந்த இடத்துல பாம்பு வச்சு அந்த மலையை தகர்த்து தூக்கி போட்டாங்க. அல்லேலூயா. அதுபோல் நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், நாம் உலகத்தை ஜெயிக்கலாம், நாம் மலைகளை அகன்று போக பண்ணலாம். இன்னும் ஒரே ஒரு பகுதியை மட்டும் நான் சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன், ஏன்னா நேரம் இல்லை. அடுத்ததாக
பேதுருவுக்கு ஒரு விசுவாச சோதனை வந்தது தனிப்பட்ட விதத்தில். அவங்களும் இதே போல் ஒரு படகுல சீஷர்கள் அக்கறைப்படுத்தும்படி இயேசு அவங்கள முன்பாக அனுப்பிச்சி விட்டுட்டாரு. இயேசு வரல, இவங்க தனியாக போகிறாங்க. சில காரியங்களை நாம் தனியாக ஃபேஸ் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ தனியாக அனுப்பிச்சி விட்ட பிறகு இரவினுடைய அந்த நான்காம் ஜாமத்தில் கடல் கொந்தளிக்குது. இயேசுவானவர் கடல் மீதே நடந்து வரார். சீஷர்கள் பார்த்துட்டு ஆவேசம்னு கத்துறாங்க. பயப்படாத, நான் தான் அப்படின்னு ஆண்டவர் அவர்களை தேற்றுகிறார். பேதுரு மட்டும், ஆண்டவரே நீங்கள் தான்னா நானும் கடல் மேலே நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறார். இயேசு என்ன சொன்னார்? நடந்து வான்னு சொன்னார். இப்போ பேதுரும் இறங்கி நடக்கிறார். இந்த விசுவாச பாதையில் ஆண்டவரை மாத்திரம் நம்ம நோக்கி செல்வோமானால், அதுதான் எபிரேயர் 12 வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடுவோம் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ பேதுரு இயேசுவை பார்த்த வரைக்கும் அந்த கடல் மேலே நடந்தார். திரும்பி அந்த காற்றுகளையும் கொந்தளிப்பையும் பார்க்கும்போது அப்படியே அந்த கடல் உள்ள அமிழ்ந்து போனார். உடனே இயேசு கையை கொடுத்து தூக்கி எடுத்து மத்தேயு 14:31 மட்டும் வாசிங்க. அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய்? நான் கூட இருக்கிறேனே, நான் உன் கூட தானே இருக்கிறேன், ஏன் பயப்படுறேன், ஏன் சந்தேகப்பட்ட என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். இதுபோல் சில சமயங்களில் நாம் நம்மளுடைய பார்வையை இயேசுவின் மீது மாத்திரம் வைத்து இந்த விசுவாச பாதையில் ஓடும் பொழுது நாம் விசுவாசத்தை ஜெயிக்கிற ஒரு விசுவாச சோதனையில் நாம் ஜெயிக்கக்கூடியவர்களாய் காணப்படுவோம். நாம் கண்களை மூடலாம். வருஷத்தினுடைய பாதிக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. நாம் விசுவாசத்திலே ஒரு ஜெயம் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். விசுவாசத்தில் நாம் பிழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவதாக, இந்த விசுவாச பாதையில் இயேசுவை மாத்திரம் நோக்கி நாம் ஓட வேண்டும் என்று ஆண்டவர் விசுவாசிக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே நாம் கேட்போமாக. ஆண்டவரே என்னை விசுவாசத்தில் வர்த்திக்க செய்யும் என்று கேட்போம். எனக்கு வரக்கூடிய விசுவாச சோதனையிலே ஆபிரகாமை போல நான் ஜெயம் எடுக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுவோம். நாம் கேட்போமானால் இனி நமக்கு வரக்கூடிய அந்த விசுவாச சோதனைகள் எல்லாம் நாம் ஜெயம் பெற்று நாம் பொன்னாக கனமுடையவர்களாக புகழ்ச்சியுடையவர்களாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது மகிமையுள்ளவர்களாக காணப்பட்டு விலையேற பெற்றவர்களாய் மாறுவோம். அவர் என்னை சோதித்த பின் நாம் பொன்னாக விளங்குவோம். ஆமே, நாம் பொன்னாக விளங்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய பார்வையிலே வெளியேற பெற்றவர்களாய் நாம் மாற அழைக்கப்பட்ட ஒரு தேவ ஜனம். இந்த விசுவாசத்திலே நாம் என்னாலும் இடறி விழாதபடி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாம் இந்த வசனங்களோடு கூட நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.